Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. இரண்டு வகைப்படும். ஒன்று நல்ல நகைச்சுவையை கேட்டு மனவிட்டு சிரிப்பாங்க, ஆனால் யாரையும் அவங்களால சிரிக்க வைக்க முடியாது. சில பேர் நல்ல சிரிக்க வைப்பாங்க, எந்த நகைச்சுவைக்கும் சிரிக்காமையே இருப்பான், அப்படியே மண்ணு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர் வாயை திறந்தால் அப்படி சிரிப்பு வரும். இப்படி ஒரு ரெண்டு வகை இருக்கான். ஆனால் ரெண்டும் கலந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றவர்களை சிரிக்க வைப்பதும் சிரிப்பதும் கலந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷனை ரொம்ப சீக்கிரம் அழுக வச்சிடலாம், ஆனால் ஒரு மனிதனை சிரிக்க வைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தான் இருக்கின்ற சூழ்நிலையை யார் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோடு அவர்கள் வாழ்வார்கள். அதனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்கிறத கூட கோபமாக சொல்லுவான். வாங்க குட் மார்னிங், குட் மார்னிங், அதுக்கு என்னப்பா அப்படிமா, தெரியாமல் சொல்லிட்டேன், உனக்கிட்ட போய் சொன்னேன் பாரு குட் மார்னிங்னு. நல்லா இருக்கியான்னு கேட்குறத கூட கோபமாக கேட்பாங்க. நல்லா இருக்கியா அப்படிமா, நான் நல்லா இல்லைடா, இப்படி கேட்டால் எவன்டா நல்லா இருக்கேன்னு பதில் சொல்லுவான். அப்படின்னு கேட்குற கேள்வியிலேயே அந்த ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது, சாப்பிட்டியா அப்படின்னா இல்லை, சாப்பிட்டவன் கூட சாப்பிட்லன்னு சொல்லிடுவான், அப்படி இருக்கான். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். அப்புறம் ஒரு டாக்டரே பாருங்கள், நோயாளிக்கிட்ட அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசினார்னா அந்த நோயாளி என்ன நோய்க்காக வந்தோங்கிறதே மறந்துடுவேன். வாங்கயா உட்காருங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, இங்கே அடிக்கடி வர முடியுமா சார், ஆஸ்பத்திரி சார் இது, ஏதாவது நோய் இருந்தால் தான் சார் வர முடியுங்கிறேன். யார் நோயாளி. டாக்டர் சொல்கிறார், பரவாயில்லையே இவ்வளவு தெளிவாக பேசுகிறீங்க, உங்களை பார்த்தா நோய் இருக்கிற மாதிரியே தெரியலையே, இவ்வளவு நல்லா இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், காலையிலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது, தலை சுற்றுது, இவ்வளவுதானே, எல்லாருக்கும் வர்றது தான், இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ட்டு அந்த டாக்டரு அதை அப்படியே எளிமைப்படுத்தினார்னா அவன் அப்படியே உட்காந்துருந்தவன் கொஞ்ச நேரத்தில், அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் சார், ஒரு 3 நாள் மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், சாப்பிட்டு போங்க, சரிங்க சார் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவான். சில டாக்டரு காலையிலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது சார், அப்படியா அப்படின்னாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஆயிடுச்சு போல இருக்குன்ட்டு, ஆமாம் சார் எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை சார் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ட்டு பதறிடுவான். ஒருத்தர் சொல்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுறதுலேயும் விஷயம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நகைச்சுவை உணர்வு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஒரு விஷயத்தை கேட்டோன்னே அதுக்குள்ளே என்ன நகைச்சுவை இருக்கோ அதை அப்படியே ஒரு வார்த்தையில் நகைச்சுவை பண்ணுவாங்க. சில பேர் ஒரு ஆக்ஷனில் நகைச்சுவை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற அந்த முகபாவனையை பார்த்தோன்னே நமக்கு நகைச்சுவையாக இருக்கும். வடிவேலு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அவர் அழுதாருன்னா ஊரே சிரிக்கும், பார்த்துருப்பீங்க, அப்படிம்பாரு. ஆனால் அவர் அழுவார், ஊரே சந்தோஷப்படும். சர்க்கஸில் இருக்க கோமாளிகள்லாம் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க. அந்த அடித்ததை பார்த்துட்டு குழந்தையெல்லாம் கைதட்டி சிரிக்கும், ஓங்கி டப்புன்னு விடுவேன், உடனே வேட்டு போவாங்க. போகிறப்பே அவன் பேண்ட் அவுந்து விடுவான். அந்த பேண்ட் அவுந்து விழுந்தோடனே குழந்தையெல்லாம் தொப்பியை கீழே போடுவான், தொப்பியை எடுப்பான், திருப்பி வருவான், மேலே போவான். அந்த சர்க்கஸ் கோமாளிகளுடைய அந்த உயரம், அவங்களுடைய முகபாவனை, இதை பார்த்துட்டு அந்த குழந்தைய சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த சிரிப்பை பற்றி நிறைய பாட்டு இருக்குது. சினிமா பாட்டில் பாருங்கள், எம்புட்டு பாட்டு இருக்குது சிரிப்பை பற்றி. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இன்னொரு படத்தில் சந்திரபாபு பாடுவார், சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பாடுவார் ஒரு பாட்டு.
இன்னொரு பாட்டில் என்எஸ் கிருஷ்ணன் சிரிப்பை பற்றியே ஒரு பாட்டு பாடுவார். சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. அதில் ஒரு அழகான பதில் சொல்லுவார் அந்த சிரிப்புங்கிற பாட்டில். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு. வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. அப்படின்னு பல சிரிப்பு இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு ஆள் சிரித்தான், நாய் சங்கிலி எடுத்துட்டு ஓடிடுச்சு. பயந்துருச்சு நாய். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து சிரிப்பாங்க, அப்படின்னு இழுத்து. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கேன். டே என்னடா செஞ்ச அப்படின்னு சிரிச்சேங்க. நல்ல வேலை எதுவும் வகுத்துலேருந்து வெளியே வந்துட போதோன்னு பயந்துட்டோம்டான். பல வகையான சிரிப்பு இருக்குது. நானும் பல மேடைகளில் பார்த்துருக்கேன். நாங்களும் என்னென்னமோ ஜோக் அடிச்சிட்டு இருப்போம். நிறைய பேர் சிரிப்பாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு 5 பேர் இந்த இப்படியே இருப்பாங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு குரூப்பு இப்படியே தான் இருந்தேன். ஒரு 3 பேர். நான் ஏதோ பிரச்சனையா என்னடா அது காது கீது கேட்கலையான்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புகிறாங்க. சரி வேறு மொழிக்காரங்களா, தமிழ் தெரியாதான்னா தமிழில் பேசுனா கூப்பிட்றேன், பேசுனான் தமிழில். அப்புறம் ஏண்டா அவனால் சிரிக்க முடியலன்னு பார்த்தா, எந்த மனிதன் நன்றாக சிந்திக்கிறானோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும்னு யார், திருவள்ளுவர் மட்டும் இல்லை, தொல்காப்பியர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் எல்லாருமே மனிதனுக்கு சிரிப்பும் அழுகையும் அவனுக்கு நிரந்தரமாக ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்வு. அதனால தான் ஒரு கண்ணதாசனுடைய பாட்டில் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிம்பாரு சிவாஜி கணேசன். இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்க முடியாது. இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வந்தால் தான் அதனுடைய முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். அதனால தான் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம். எடுத்தொன்ன ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உணர்வா நகை சிரிப்பை சொல்கிறார், அதுக்கு அடுத்து அழுகை. ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் என்ன பழமொழி வச்சுருக்கான்னா, சிரிக்கிற பொம்பளைய நம்பாத, அழுகிற ஆம்பளைய நம்பாத. ஆம்பளைய அழுகக்கூடாதான், பெண்கள் சிரிக்கக்கூடாதான் வச்சுருக்காங்க ஒரு சட்டம் இன்றைக்கும் கிராமத்தில். இப்படி சிரிக்கிற குடும்பம் கிழிஞ்ச மாதிரி தான், பொம்பளை இப்படி சிரித்தா விளங்கி போயிடும், வீட்டில் எப்படி காசு தங்க போகுது சிரிக்கிறா அப்படின்ட்டு பெண்கள் சிரித்தா பெண்களே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதே மாதிரி ஒரு ஆண் மனம் விட்டு அழுகக்கூடாது. என்னடா ஒரு ஆம்பளை இப்படி அழுகிற, ஒரு ஆம்பளை அழுகலாமா இன்றைக்கும் கேட்குறாங்க. ஏயா ஒரு கடப்பாறை எடுத்து பெருவிரல நங்குன்னு குத்துனா எந்த ஆம்பளையாவது அழுகாமல் இருப்பானா? ரொம்ப நல்லா இருக்கு இந்த விரலையும் குத்துப்பா அப்படின்னு எவனா சொல்லுவானா? வேதனைன்னு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழத்தான் செய்யணும். மகிழ்ச்சின்னு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிரிக்கணும். அதனால தான் சில வீட்டில் இல்லை சில டெத்து வீட்டிலலாம் ஆம்பளை அழுக வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருப்பான். அப்படியே அங்கிட்டு பார்த்தா பொம்பளை பூரா ஆயா நீங்கள் என்னத்தை சொல்லுவேன் அதுதான் சொல்லுவேன்னு கூட்டமாக அப்படியே சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆம்பளை அப்படியே இருப்பான். அதில் அந்த ஆண்கள் டெத்துக்கு போன ஆண்கள்லாம் சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த இளவு வீட்டில் இருக்கவன்ட்ட கையை பிடிச்சி தேவையில்லாத சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்பேன். கையை பிடிச்சி
மாமா ஐயா இறந்துட்டாரா அப்படிமா. இது எவ்வளவு கிறுக்குத்தனமான கேள்வி பாரு. நேற்று செத்தவரை வெள்ளை துணி கட்டி படுக்க வச்சுருக்கேன். இவன் போய் அவன்கிட்ட கேட்குறேன் அடுத்த நாள் இறந்துட்டாரா அப்படின்னு. அந்த கூறுகட்ட நாயும் பதில் சொல்லுது, ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்பேன். எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற, அவர் திருப்பி வரப்போகிறாரா? அதுக்கு அவன் பதில் சொல்லுவான் 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஏன் 3 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் அவரை? எதுக்குடா கேட்குறத? அவர் இறந்த நேரத்தை தெரிஞ்சு என்னத்தை சாதிக்க போகிற? அதுக்கப்புறம் கேட்பான் எப்படி செத்தாரு அப்படின்னு. அவன் திரும்ப செத்தா காட்ட முடியும்? அதுக்கு இவன் பதில் சொல்லிட்டு இருப்பான். காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தாருப்பா, நல்லா தான் இருந்தார். நல்லா இருந்தவன் தான் சாக முடியும், செத்தவன் திரும்பி சாக முடியுமா? நல்லா தான் இருந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னாரா. இந்த இங்கே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன் வந்தவன் பேசாமல் போக வேண்டியதானே. எதுக்கு உன் தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன்? திருவண்ணாமலை டவுனுக்கு கூட்டி போயிருந்தா நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு பிழைக்க வச்சுருக்கலாம்ல. அதுக்கு இவன் என்ன நினைக்கிறான், ஏதோ நம்ம தான் அவனை திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரி இல்லடா இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்ட பதிலை மாற்றிட்டான். காலையில் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரியா, திருவண்ணாமலையில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன் அங்கே வரைக்கும் ஏன்டா கூட்டி போனேன், ஓன் தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கூட்டி போயிருக்கலாம்ல. இவன் நினச்சான் என்னடா இப்படி சொன்னா அப்படிங்கிறான், அப்படி சொன்னா இப்படிங்கிறான்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரா, பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனான். அவர் திருவண்ணாமலைக்கு கூட்டி போய் சொல்லிட்டார். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் எதுக்கு ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச அவரை, மேட்ரு தான் முடிய போகுதுன்னு வாயை திறந்துட்டார்ல, வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லங்கிறான். என்னடா நம்ம மர்டர் பண்ண மாதிரியே கார்னர் பண்ணுறானே அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்பட்றா இறந்தார், நீயே எழுப்பி கேட்டுக்கிடான்னா அவர்கிட்ட எப்பட்றா கேட்க முடியும்? தெரியுதில்ல, போட வேலையை பார்த்துட்டு. ஆம்பளையெல்லாம் இந்த தேவையில்லாத கேள்வியை கேட்டு அந்த இளவு பறி கொடுத்தவன் ஏற்கனவே நொந்து கிடக்கிறேன். அவன் திருப்பி திருப்பி இதை எத்தனை ரெக்கார்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5 மணிக்கு உட்காந்துருந்தாரா, ஆஸ்பத்திரி கூட்டு திருப்பி அடுத்து எப்படி செத்தார், 5 மணிக்கு உட்காந்துரு பார்த்தேன். ரெக்கார்டு டிவியில் ஒரு இதை டேப் ரெக்கார்டரில் போட்டு விட்டு ஒருத்தன் கேட்டேன்னா ஆன் பண்ணி விட்டேன், இதை கேட்டுக்க அப்படின்னு. அநியாயமாக இருக்குது. இன்னொருத்தன் சொன்னான், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வாத்தியார் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் சொல்லுவார் எப்படி செத்தாருன்னு. ஏன்டா வாத்தியார்கிட்ட இதை ஒப்படைச்சான்னு கேட்டால், அவர் தான் 20 வருஷமாக ஒரே பாடத்தையே திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கார். 1965 தொடங்கின வானாகி மண்ணாகி இன்னும் 2022 வரைக்கும் வானாகி மண்ணாகி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த வேலைக்கு அவர் தான் லாய்க்கு, எப்படி செத்தாருன்னு அவர் சொல்லுவார்றான்ட்டு வாத்தியாரை நியமிச்சு விட்டான். அதாவது ஒரு டெத்து வீட்டில் கூட இவ்வளவு காமெடி நடக்குதுன்னா, ஒரு மனிதன் எந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலேயே மகிழ்ச்சியை நம்மால் உருவாக்க முடியும். இதுக்கு எனக்கு குருநாதர் வேறு யாரும் இல்லை, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவர் இருக்கிற இடத்த அவ்வளவு மகிழ்ச்சியாக வச்சுருப்பார். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார், அவர் பேர் பிபி ஷனாய். இவர் அதுக்கு சிறப்பு விருந்தினர். எல்லாரும் போலீஸ் அதிகாரி அவர்கள் மிக கட்டுப்பாட்டுடன் மிக சிறப்பாக இந்த காவல்துறையை நடத்தினார், அவரை போல ஒரு அதிகாரியை பார்க்க முடியாது, ஆகாகா ஓகாகான்னு இருந்தாங்க. தலைவர் போனார் மேடைக்கு. பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு காவல்துறை அதிகாரி பிபி ஷனாய். எல்லாரும் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படிரா இணைக்க முடியும்னு முழிக்கிறான் எல்லாரும். தலைவர் விளக்கம் கொடுக்குறாரு. பிபி என்பது தமிழ்நாட்டில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். ஷனாய் அது வட இந்தியாவில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். பிபி ஷனாய்
வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரின்னு அவரே முழிக்கிறார். எங்கள் அப்பா அம்மா இப்படி நினச்சி பேரே வைக்கலையேன்னு. ஒருவருடைய பெயருக்குள்ளே எவ்வளோ மேட்ரை கண்டுபிடிச்சி அந்த இடத்தை எப்படி மகிழ்ச்சிப்படுத்தினார் பாருங்க. மன்னார்குடிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ மன்னை நாராயணசாமின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு தலைவர். அவர் வீட்டு வாசலில் தஞ்சாவூரில் வீட்டினுடைய முன்பகுதியை முத்தம்னு சொல்லுவாங்க, முற்றம், அதை சுருக்கமாக முத்தம்பாங்க. உடனே அவர் மன்னை நாராயணசாமி சொல்லியிருக்காரு, இதாங்க நம்ம வீடு ஐயா, நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்ட்டுருக்காரு. நான் முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னாரு. தலைவர், எல்லாருமே முத்தத்தில் தான்டா பிறப்பேன் அப்படின்ட்டுருக்காரு. அவர் மன்னை நாராயணசாமிக்கு புரியவே இல்லை. எல்லாரும் எப்படிடா முத்தத்தில் பிறப்பாங்க, முத்தம் இருக்கிற வீட்டில் இருக்கவன் முத்தத்தில் பிறப்பேன், எல்லாரும் முத்தத்தில் பிறப்பேன்னு இவர் சொல்கிறாரு. அவருக்கு சாயந்தரம் வரைக்கும் நிம்மதியே இல்லை. எப்படியாவது கேட்டணும்டா தலைவர்கிட்டன்ட்டு சாயந்தரம் போய், தலைவரை எப்படி எல்லாரும் முத்தத்தில் பறக்க முடியும், இப்படி ஒரு டியூப் லைட்டை நான் இத்தனை வருஷமாக கூட வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பாருன்றிருக்காரு. என்னையா, என்னங்க தலைவரை சொல்லுங்க, உன் தாய் தகப்பேன் 2 பேரும் முத்தம் கொடுக்காம நீ பிறந்திருப்பிய. ஐயோ அங்கே போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. எந்தெந்த இடத்திலெல்லாம் நகைச்சுவை மகிழ்ச்சி அதை நம்ம தேடி போகணும். உண்மையிலே பாருங்கள், ஒரு முதலிரவில் சந்திக்கிற 2 பேரும் இப்படியே முதல் சந்திக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிறாங்க. அவன் இப்படியே பார்க்குறான், உன்னைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நானும் உங்களை பார்த்துருக்கேனா அப்படின்ட்டுருக்கேன். அந்த அம்மா, எங்கே பார்த்தீங்க? இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரொம்ப அழகாக இருக்க. அதுக்கு அந்த அம்மா, நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டுருக்கு. உடனே அவன், அது எப்படி உனக்கு தெரியும், என்னடா நம்மளை பற்றி கண்டுபிடிச்சி சொல்கிறாளேன்ட்டு அவன் ஒரு ஜர்க் அடிச்சிட்டான். உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் 6வது வார்டில் இருந்தீங்க, நான் 7வது வார்டில் இருந்தேன் அப்படின்னு. ஐயோ 2 லூசுக சேர்ந்து குடும்பத்தை தொடங்குதுகளான்னு சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இவன் பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது இவனுக்கு புரியாது. இன்றைக்கும் ஒரு கல்யாண வீட்டில் அந்த சாந்தி முகூர்த்த தப்ப அந்த மேஜையில் பாருங்கள், பொருளுக எதுக்குத்தான் அவ்வளோ பொருளுக வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. நானும் 6 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், 6 பேர்த்துக்கு வாங்கி வச்சேன். என்னென்ன தெரியுமா? 1 கிலோ லட்டு, 2 கிலோ ஜிலேபி, 1 கிலோ மிக்சரு, 2 கிலோ ஆப்பிள், மாதுளை ஒரு 20, பைனாப்பிள் ஒரு 10, ரொம்பட்டும் கிரேப்ஸ் 1 கிலோ. எதுக்குடா அதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்கன்னா, எவனாவது இது வரைக்கும் தின்றுருக்கானா? அதை யாராவது இப்படி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஆப்பிளை வெட்டி திங்கலாமா, அதுக்கப்புறம் ஜிலேபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விடிய விடிய தின்னுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் குடும்பமாக அது. ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டியிருக்கான். அவங்க மாமனார் வெறும் பைனாப்பிளாக வாங்கி வச்சுருக்கான். அவன் அவங்க வீட்டுக்காரம்மாட்ட கேட்டிருக்கான், ஏண்டி இதை என்றைக்கு நம்ம அறுத்து திங்கிறதான், உங்கள் அப்பா இதை அறுத்து திங்கலைன்னா டவுரியை கொடுக்க மாட்டேன் போல இருக்கேன்ட்டு. இன்னொருத்தன் பன்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கான். என்ன வாங்கி வச்சுருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். மேஜை பூரா பலாப்பழத்தை மட்டும் வாங்கி வைக்காமல் ஒரு அருவாளையும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலையும் வாங்கி வச்சுருக்கான். அவன் வீட்டுக்காரம்மாவை பார்த்துட்டு, என்னடி இது அநியாயம், அறியா அப்படின்ட்டு 2 பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து கையிலேருந்து எண்ணெயை தடவி முதல் சொலை எடுக்கிறான். மணி காலையில் 6:30. இந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் கிராமங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது, நகரங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது. நகரங்களில் இன்றைக்கி சிரிக்க முடியாமல் மனுஷன் படுறான். மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் கிளப் அப்படின்னு வச்சு காலையில் ஒரு 25 பேர் மெரினா பீச்சில் என்ன 1 2 3 லாஃப் அப்படின்னா அப்படிங்கிறான். இந்த சிரிக்கிறது உடம்பை கெடுக்குமே ஒழிய இந்த சிரிப்புனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல நகைச்சுவையை கேட்டு மனம் விட்டு யார் சிரிக்கிறார்களோ அந்த சிரிப்பு தான் மனதுக்கும் உடலுக்கும் பொருத்தமான சிரிப்பே ஒழிய 1 2 3 laugh for 5 minutes அப்படின்னு அப்போ 25 நிமிஷம் சிரிச்சோன்னா ஸ்டாப் அப்படிங்கிறார். அகைன் செகண்ட் டைப் ஆஃப் லாஃப்
அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஒருத்தன். ஏன்டா நல்லா இருக்கலாம்னு வந்தால் மனுஷனை பேஷண்ட் ஆக்கி விட்டீங்களேடான்னு. நகரங்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லாதனால தான் நீங்கள் நகரங்களில் பாருங்கள், திருவண்ணாமலை டவுனில் நாளை காலையில் இந்த மெயின் ரோடு அதில் பாருங்கள், திருவண்ணாமலையில் இருக்க விஐபி பூரா டவுசரோட எங்கே போயிட்டுருக்கிய, போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போகிற, போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர். அதான் போயிட்டுருக்கேன். யார் டாக்டராக சொன்னார்? அவர் எங்கே, அவரும் வாராரு பின்னால் தொப்பையை தூக்கிட்டேன்னு. ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டரும் வகுத்த தொங்க போட்டுக்கிட்டு அப்புக்கா நடந்து வராரு. ஏன் இந்த நட? ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாக்கிங் போனாங்களா? நம்ம முன்னோர்கள்லாம். எங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருக்கு. எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருக்காரு, பாட்டி 3 அடி தள்ளி நிற்கிது. ஃபோட்டோவில் 3 அடி தள்ளி நிற்கிது எங்கள் பாட்டி. ஆனால் 2 பேருக்கும் 16 பிள்ளைய. 3 அடி தள்ளி நின்று இதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி நிற்கிது அந்த பாட்டி. கிழவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இந்த பேர் இருக்கார். பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும். ஆனால் 16 பிள்ளைய. எப்படி தாத்தானா எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தது தான். நான் எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறார். நான் உண்மையிலே நம்பிட்டேன். வருஷம் கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போலன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விஷக்கிழவனாக இருந்திருக்காருன்ட்டு. பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றது, அது என்ன கடையிலே அவை வாங்க முடியும் அப்படிங்குது. ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பர்மாக்கில் போயிட்டாரு அப்படிங்குது. கிழமையும் பர்மாக்கு போலன்னா இன்னும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அவன் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடு, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடுன்னு சொல்லி அன்னைக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்ம மனித சமுதாயம் வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளவு கைவசம். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். லியோனி 1985 பேசினதுலேருந்து மொபைல் ஃபோனில் அம்புட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் பேசின மேடையில் பேசின பேச்சிலேருந்து அவ்வளவு மொபைல் ஃபோனில் இருக்குது. ஒரு காலத்தில் என் பேச்சை கேட்கணும்னா எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வரணும், இல்லாட்டி 4 பாகம் உள்ள ஆடியோ கேசட்டை வாங்கி ஆடியோ கேசட் பிளேயரில் போடணும். ஆனால் இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனில் நான் இப்போ பேசின திருவண்ணாமலையில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த பேச்சு நாளைக்கு உடனே எல்லா சேனல்லையும் வந்து சேர்ந்துடும். இந்த வசதிகள் இருந்தும் இன்றைக்கி மனிதன் மகிழ்ச்சியை தேடி ஓடுறான். சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இந்த நகைச்சுவை உணர்வு எங்கே அதிகமாக இருக்குது? கிராமத்தில் அதிகமாக இருக்கா, நகரத்தில் அதிகமாக இருக்கா அப்படின்னு பேசுகிறதுக்கு 4 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. கிராமத்தில் அப்படின்னு பேசுகிறதுக்கு இங்கே பாருங்க, கிராமத்துக்காரர் ஒருத்தர் சிரிப்பை பார்த்தீங்களா? அந்த கிராமத்து சிரிப்பு அப்படியே இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் தான் வெள்ளை சிரிப்பும்பாங்க. அப்படியே சிரிப்பு அப்படியே. பேராசிரியர் விஜயகுமார் சென்னையில் இருக்கும் ஒரு தனியார் கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கிராமங்களில் தான் நகைச்சுவை உணர்வு மிஞ்சி இருக்கிறது. அவருக்கு தொடர்ந்து அவரை பேசுவதற்கு வருகை தந்திருப்பவர் பேச்சு மட்டுமல்ல, மிக அருமையாக பாடி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய கவிஞர் தணிகை வேலன். அவர் கடலூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவர் ஒரு பேச்சாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், குறும்பட இயக்குனர், இன்னும் பல திறமைகளை பெற்ற அருமையான தணிகை வேலன். நகரத்தில் தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது, நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கிறது அப்படின்னு பேச வந்திருப்பவர்கள் அருமை தம்பி கவிஞர் இனியவன். ஒரு இராணுவத்தில் கப்பற்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இராணுவ ஊழியர். இராணுவத்தில் பணியாற்றினாலும் தமிழ் மீது இருக்கக்கூடிய தனியாத தாகத்தால் தொடர்ந்து எங்களுடைய மேடைகளிலே பேசி வருகின்றார். அவருடைய சிறப்பு என்னன்னா, எவ்வளவு கொடுமையான பாட்டை திரைப்பட கவிஞர்கள் எழுதினாலும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருவார். லாலாக்கு டோல் டொப்பிமா, கண்ணே கங்கம்மா, இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா, என்னெல்லாம் விளக்கு எரியுமா, கண்ணே கங்கம்மா, மரம் இழுக்கிற கையை பாரம்மா அப்படின்னு ஒரு பாட்டை கவிஞர் வாலி எழுதினார். இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. லாலாக்கு டோல் டப்பிமா என்றால் என்ன? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா விற்கும் கடை. டோல் என்றால் டப்பா. டோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுப்பு.
டப்பானா மாவு வைக்கக்கூடிய டப்பா. லாலாக்கு டோல் டப்பி மா. அடுப்பில் மாவை வைத்து அல்வா கிண்டும் பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள், ஏனென்றால் தீப்பற்றி கொள்ளும். இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா கண்ணே கங்கம்மா. கவிஞர் வாலி கண்ணீர் விட்டு அழுதுட்டார். நான் இப்படிலாம் விளக்கம் கேட்டு நான் எழுதவே இல்லைடா, நான் என்னத்தையோ மரம் தூக்குறவங்களுக்கு எழுதினேன் பாட்டு, அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தியாடா அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலியால் பாராட்டப்பட்டவர் கவிஞர் இனியவன். ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர். அவரை தொடர்ந்து பேச்சு திருவிழா என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சியில் பல ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கிட்டத்தட்ட 60 பேச்சாளர்களை இந்த தமிழகத்திலே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றங்களில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இளமை துடிப்புள்ள பேச்சாளர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியினால் உருவாக்கப்பட்டவர்கள். அப்படி உருவான ஒரு அருமையான இளமை துடிப்புள்ள பேச்சாளர் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அருமை தம்பி நாகமுத்து பாண்டி. 4 பேர் ரொம்ப அருமையாக பேச வந்திருக்காங்க. நான் வர்றப்ப ஒரு 50-60 சேர் காலியாக கிடந்துச்சு. ஆனால் திருவண்ணாமலை ரசிகர்கள் நாங்கள் ரசிப்பதில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நான் தொடக்க உரை முடிகிறதுக்குள்ளே அந்த அரங்கமே நிறைந்திருக்கிறது. மகிழ்ச்சியை தேடி, நல்ல இலக்கியத்தை தேடி, தமிழை தேடி என்றும் திருவண்ணாமலை ஓடிக்கொண்டேதே இருக்கும் அப்படிங்கிறத நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி, முதலாவதாக நகைச்சுவை உணர்வு பெரிதும் மிஞ்சி இருப்பது கிராமத்தில்தான் என்ற அணியை தொடங்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உரையாற்ற வருகிறார். உங்கள் பலத்த கரவொலியோடு. இந்த திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தருகிற திருவண்ணாமலையிலே படித்தாலும் முக்தி கிடைக்கும் என்பதற்காக புத்தக திருவிழாவினை பாங்கோடு நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட சான்றோர்களே, பெயர் தெரிந்தும் முகம் தெரியாமல், முகம் தெரிந்தும் பெயர் தெரியாமல் இருக்கிற பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, நல்ல தமிழிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற பயிற்சி ஆட்சியர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த மகிழ்ச்சி நகைச்சுவை அப்படின்றது இல்லைன்னா, மகிழ்ச்சி என்கிற உணர்ச்சி மட்டும் இல்லை என்றால் வாழ்க்கை சுமக்க முடியாத சுமையாகிவிடும் என்று ஒரு அறிஞன் சொன்னான். சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த ஊர்ல இருக்கிறான்? கிராமத்துல தான் சார், கிராமத்துல தான் சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருக்கணும். நகரத்துல பாருங்க, டவுனு பக்கம் போகாதீங்க, நீங்க டவுனாகி போயிடுவீங்கன்னா. டவுனு பக்கம் போனாலே அது பொழைக்க போற இடம். அங்க ஓடிக்கிட்டே இருப்பான், டென்ஷன்ல இருப்பான். அழகா சொன்னார் எங்க நடுவர். குட் மார்னிங் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஆபீஸ்ல குட் மார்னிங், வாட் இஸ் குட் இன் த மார்னிங் அப்படின்னு டென்ஷனாவே இருக்கும். அதனால ஹாஸ்பிட்டலை பத்தி எங்க கிராமத்தான், ஒரு கிராமத்தில் போய் ஹாஸ்பிட்டல் நகரத்தில் இப்படி இருக்குடா ஒரு பஞ்ச் டைலாக் சொல்றா அப்படின்னு சொன்ன நீதிபதி அவர்களே, அந்த கிராமத்தை அறிவாளி ரொம்ப அழகா சொன்னான். ஹாஸ்பிட்டலா எழுது பஞ்ச் டைலாக், கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க, பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு. ஆஸ்பத்திரிக்கு இப்படி ஒரு பஞ்சு டைலாக் உலகத்தில் நீ ஒரு ஆள் தாயா எழுத முடியும். உன்னை நீ எந்த ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி என்ன கொடுமைப்படுத்த போகிறாங்களோ, ஆஸ்பத்திரியை பற்றி நீ இப்படி பேசினவனா அப்படின்ட்டு எங்கேயாவது எழுதி வச்சிட போகிறாங்க. அடுத்தவர்களை கிராமத்தில் யதார்த்தமா இருப்பான், வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்ற வாழ்க்கை. டவுன்ல இருக்க ஆஸ்பத்திரியில் தெளிவாக எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கண்ணே. ஒரு அம்புக்குறி போட்டு மேலே போகும் வழி அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. உள்ளே போகிறப்ப சரி போனால் மேலே அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு. அவன் மாடிக்கு போக சொல்லி எழுதியிருக்கான், நம்பால் வேற மாதிரி நினச்சி பயப்படுறேன். அதை நினச்சி நடுவர்களே, ஆப்ரேஷன் தேட்டரில் மாலை போட்டு வச்சிருந்தார் ரெடியா. ஒருத்தன் போய் கேட்டான் பேஷண்ட்டு டாக்டரை பார்த்து, டாக்டர் ஐயா மாலையெல்லாம் போட்டிருக்கீங்களே, ஆப்ரேஷனுக்கு போகிறேன் பயமா இருக்கு அப்படின்னு. முதல்ல ஆப்ரேஷன். டாக்டர் சொன்னார், எனக்கும் தான் முதல் ஆப்ரேஷன், நான் பயப்படுறேன். மாலையெல்லாம் இருக்க டாக்டர், ஆப்ரேஷன் சக்சஸ்னா எனக்கு போடுவாங்க, ஆப்ரேஷன் ஃபெயிலியர்னா உனக்கு போடுவாங்க அப்படின்னா. இப்படி இருக்குது டவுனு. அதை நம்ம இனியவன் வந்து டவுன்ல நகைச்சுவை. கிராமம் தான் சார், கிராமம் தான். அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் அழகா சொன்னாரு, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள்னு சொன்னாரு. நல்லா கைத்தட்டலாம், கைத்தட்டினா கூந்தல் வளரும்.
கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க, நீங்க கைத்தட்டா பேச்சு வரும். எந்த வைத்தியரியா சொன்னாரு கைதட்டினா கூந்தல் நீளமா வளரும்னு? ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் நீதிபதி அவர்களே. கிராமத்துல சந்தோஷமா இருக்கும். சிஓ அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அதனால கிராமத்துல படிச்சவன், அந்த சிஓ வர்றாரு பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னாலே அந்த முதல் நாள்ல இருந்து நாங்களாம் பரபரப்பாயிடும். அதுல கூட நகைச்சுவை இருக்கும். ஊமத்தங்காயெல்லாம் எடுத்த கருப்பு போர்டெல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி விபூதி பான்ஸ் பவுடரை விபூதியா தடவிட்டு நல்ல ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு அப்படி சம்முன்னு வந்து நிற்பான். அன்னைக்குன்னு பார்த்து வெள்ளாட்டங்கரியை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கே வராமல் போயிடுவார் சிவா. அதில் கூட நகைச்சுவை இருக்கும் நீதிபதி அவர்களே. கிராமத்துலேருந்து டவுனுக்கு வந்தாங்க சொந்தக்காரங்க எல்லாம். இந்த லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்ஐசி கட்டடத்தில் வெயிட் பண்ண வச்சுருந்தேன். ஒரு லிஃப்ட் இறங்குச்சு, ஒரு 4 பாட்டியம்மா லிஃப்ட்டில் ஏறி போச்சு. எங்கள் மாமனார் எல்லாம் மாமியார் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேலே போயிட்டு அப்படி லிஃப்ட் கீழே இறங்கி வந்துச்சு. மேலே இருந்து இளைஞர்களாக வந்தாங்க. இவர் 18 வயசு 19 வயசு அந்த பெண்கள்லாம் வந்தாங்க. உடனே எங்கள் மாமனார் கேட்குறாரு, மாப்பிள்ள எல்லாம் பெருசுகளாக போச்சு, வர்றப்போ இலசுகளாக வருது, உங்கள் அத்தையும் ஒரு தடவை இதில் ஏற்றி விடுங்க. அதுதான் அறியாமை. அந்த அறியாமையில் இருக்கிற நகைச்சுவை தாங்க அற்புதமான நகைச்சுவை. நான் கிராமத்தில் பாடம் எடுத்தவன். நான் கிராமத்தில் அழகா இலக்கணம் எடுத்துட்டு சொன்னேன். கண்ணகி மதுரையை எரித்தாள், இது என்ன காலம் அப்படின்னு. ஒருத்தர் எந்திரிச்சான், ஃபயர் சர்வீஸே இல்லாத காலம் சார்ட்டேன். கும்பகர்ணன் நிம்மதியாக தூங்கினான், இது என்ன காலம்டா அப்படின்னு. கும்பகர்ணன் நிம்மதியாக போடுடா, இது கொசுவே இல்லாத காலம் அப்படின்னு பரிசு எழுதிட்டான். மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் எது? மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் எதுன்னு, அவர் பிறந்த நாள் தான் அது பிறந்த நாள் அப்படின்னு எழுதியான். தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினார் அப்படின்னு பேப்பரில் எழுதியிருக்கான். கிராமத்தில் ஒரு பையன் எவ்வளவு சிந்திக்கிறான் பாருங்க. தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்கள்? சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கட்டியது. இன்னைக்கு நிலவரம் அப்படித்தானே இருக்குது. அன்னைக்கு ஒருத்தன், ஆனா அவங்களுக்கெல்லாம் மார்க் போட்டு தான் ஆகணும், லாஜிக்கலா கரெக்ட். அது நீதிபதி அவர்களே, ஊசி போட நர்ஸ் வேணும், காசு போடனா பர்ஸ் வேணும், காப்பி போட சுகர் வேணும், கடலை போட ஃபிகர் வேணும், நகைச்சுவைனா கிராமம் வேணும். சார் கிராமத்தில் இருக்கிற நகைச்சுவை எப்படி சார் உங்களாம் வருமா? அன்னைக்கு ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணேன், மாப்பிள்ள நீ டிவியில் பேசுற மாதிரி நான் ஒரு கனவு கண்டுட்டா மாப்பிள்ள அப்படின்னு. அப்படியா, எந்த டிவிடா மாப்பிள்ள சொல்ற அப்படின்றேன். அவன் சொல்றேன், சொல்லுவதெல்லாம் உண்மை அதில் பார்த்தேன்டா அப்படின்னு. அடப்பா, நம்மளை இப்படி பழி வாங்கிட்டான் பாருங்க. பொன்னியின் செல்வன் வந்துச்சு நீதிபதி அவர்களே. கிராமத்துல இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அந்த டூரிங் டாக்கீஸ்ல போயிட்டு சினிமா பார்த்துட்டு வெளியில வந்தாங்க. நகைச்சுவை உணர்வை பாருங்க. அந்த ஹஸ்பண்ட் கேட்டாரு, அந்த ஒய்ஃப் கேட்டுச்சு, அத்தான் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கல்ல, அதுல குந்தவை நந்தினி 2 கேரக்டர் வருது, நான் குந்தவை மாதிரி இருக்கனா நந்தினி மாதிரி இருக்கனா சொல்லுங்க அத்தானுச்சு. உடனே நம்மால் சொன்னேன், நீ 2 மாதிரி இருந்தடியும். 2 மாதிரி சொல்லக்கூடாது, 1 தான் சொல்லணும். 2 மாதிரி இருந்தடி. எப்படி சொல்ல? குந்தவை நந்தினி குந்தாணி. கரண்ட்ல இருக்கிற பாருங்க. கிராமம்னு நீங்க ஒண்ணு அப்படி சீப்பா நினைக்காதீங்க. கிராமத்துல அவ்வளவு அறிவு இருக்குது. அழகா சொன்னார் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர், புத்தகத்தில் உலகத்தை படியுங்கள், அறிவை பெறலாம். உலகத்தையே புத்தகமாக்கி படியுங்கள், நீங்கள் அனுபவத்தை பெறலாம் என்று சொன்னார் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர். அந்த புத்தகங்கள் தான் காரல் மார்க்ஸ் 33 ஆண்டு காலம் லண்டனிலே இருந்து எழுதினார். 33 ஆண்டு கால உழைப்பிலே மூலதனம் என்ற புத்தகம் வந்தது. கரம்சந்த் காந்தி என்கிற சாதாரண காந்தியை மகாத்மா காந்தியாக்கியது ரஸ்கினின் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற புத்தகம். திருச்சூழி சிறுவன் சாதாரண வெங்கட்ராமனை மகான் ரமண மகரிஷி ஆக்கியது அவருடைய சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் தான் என்று அவரே சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அனுபவங்கள் தலைத்திருக்கிற இடம் கிராமங்கள். பாராளுமன்றத்தில் ஒரு புலவர், நாட்டை ஆளுகிற அரசன் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு புலவன் வந்தான். நகைச்சுவை ஊறி கிடக்கிறது கிராமம்ன்றதுக்காக சொல்ல வர்றேன். மன்னனை பாராட்டணும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும். பாராட்டணும் வந்தான். பாராளு மன்னன் ஆணையும் திம்பார் பூனையும் திம்பார் அப்படின்னா, அரசனை பாராட்டுகிற லட்சணமா இது அப்படின்னு அமைச்சர் கேட்டார். ஆணைய திம்பார் பூனையை திம்பார்னு அரசனை கேவலப்படுத்துறேன். அப்போதான் அந்த புலவன் சொன்னான், ஆ நெய், ஆ என்றால் பசு, ஆவின் நெய் பசுவின் நெய்யையும் சாப்பிடுவார் மன்னர் என்று சொன்னேன். ஆ நெய். பூ நெய், பூவினுடைய நெய் என்றால் தேன், நெய்யையும் தேனையும் சாப்பிடுகிறவர் அரசன் என்று சொன்னேன் ஐயான்னு சொன்னார். பரிசு கிடைச்சது.
அப்படிப்பட்ட திறமைசாலிகள்லாம் நம்ம நாட்டில் இருந்தாங்க. என்ன உங்க டவுன்ல இருக்கிற நகைச்சுவை எல்லாம் நகைச்சுவையாவா இருக்குது? இரட்டை அர்த்த வசனங்களாக அல்லவா இருக்குது. டவுன்ல ஒருத்தன் கேட்ட அவங்க அப்பாட்ட, அப்பா என்னை எல்கேஜி சேர்த்து விடுப்பா, என்னை எல்கேஜி சேர்த்து விட போறியா இல்லையா? ஏண்டா முளைச்சு 3 நாள விடல, என் சொத்தை பூரா அழிக்க பாக்குறியா நீ அப்படின்ட்டார். அப்பா எல்கேஜிக்கு அவ்வளவு காசு. அதான் ஒரு இன்டர்வியூல நடந்துச்சு டவுன்ல. ஒரு பூமி உருண்டையை சுத்தி விட்டுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்டாரு. உடனே நம்மள மாதிரி தமிழ் உணர்வோட இது பூமி உருண்டை அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கலாம். சொல்லல. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, இங்கிலீஷ்ல பதில் சொன்னாதான் சேர்த்துக்கிடுவாங்க போல இருக்குன்னு திஸ் இஸ் குளோப் அப்படின்னாலும் சொல்லியிருக்கலாம். அந்த பூமி உருண்டையை சுத்தி விட்டோன்னையும் அந்த பையன் சொல்லியிருக்கான், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்ட்டான். டிவி அப்படி கெடுத்து வச்சிருக்குது. ஆரோக்கியத்தை விட்டு மாத்திரைகள், டென்ஷனாவே இருக்கிறான். டவுன்ல வந்து சிரிக்க முடியாது இனியவன். டவுன்ல இருக்கிறவன் பூரா பரபரப்பா இருக்கிறான். பணங்காசு தேடுவதை எல்லையாக கொண்டு டவுனுக்கு போறான். வாங்க பணங்காசு சேர்க்கலாம். வாழ்க்கை வேறு, பிழைப்பு வேறு. டவுனிலே இருக்கிறவன் பிழைக்கிறான், அவன் வாழவில்லை. ஆனால் கிராமத்தில் இருக்கிற அந்த மஞ்சவுத்து திருவிழாவில் நகைச்சுவை, மாடு அடக்கிற வாடிவாசல்ல நகைச்சுவை, திருவிழாக்கள்ல கொடை எடுக்கிற திருவிழாக்கள்ல நகைச்சுவை, வயல்வெளிகளிலே நகைச்சுவை, வரப்போரங்களிலே நகைச்சுவை கொட்டி கிடக்குது. சண்டேனா என்னடா? டவுன்காரன்ட்ட போய் கேட்டேன், சண்டேனா என்னம்மா? சண்டேனா ஒண்ணும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறேன். ஹஸ்பண்ட் முதல்ல விளக்கம் சொன்னார். வாரம் பூரா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாயா வேலை செய்கிறேன். சண்டே வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். என் பொண்டாட்டி திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்த்தே கிச்சனில் இல்லை, கிரிக்கெட்டில் கட்டில் அறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமா போகிறேன். சண்டே எங்கேயாவது என்னை ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மனைவிக்கும் கணவனுக்கும் நடக்கிற சண்டைக்கு பேரு தான் சண்டே அப்படின்னு அழகா சொன்னா நீதிபதி அவர்களே. வாழ்க்கை பரபரப்பாக இருக்கிறது. கிராமங்களிலே இருக்கிற நகைச்சுவை யதார்த்தமானவை, நகரத்திலே இருக்கிற நகைச்சுவை டென்ஷனின் வெளிப்பாடாக இருக்கிறது. கிராமத்து நகைச்சுவை உயிரானது, நகரத்து நகைச்சுவை நரகமானது. நகரத்திலே நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லாத இடத்தில் நகைச்சுவை எப்படி இருக்கும்? ஆனா அங்க கிராமத்தில் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். வயசான கிழவனுக்கு கூட பொண்ணு தருவாங்க, ஆனா எங்க உழவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றாங்க. ஆனாலும் கூட கவலைப்பட மாட்டான். கிராமத்தில் சொன்னா மாப்பிள்ளைக்கு நாங்க 10 பவுன் போடுவோம், பொண்ணுக்கு 50 பவுன் போடுவோம். நாங்க பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து நெக்லஸ் போடுவோம், ஒட்டியானம் போடுவோம், செயின் போடுவோம், வளையல் போடுவோம், மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட் போடுவோம், மோதிரம் போடுவோம். ஆமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன போடுவீங்க? இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எடை போடுவோம் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்கு நீதிபதி அவர்களே. கிராமங்கள் வெள்ளந்தியானவர்கள், கிராமத்து மக்கள் எளிமையாக்கி கொள்கிறவர்கள், எதையும் ஈஸி கோயிங்கா ஜாலியா இருக்கிறவர்கள். அதனால் தான் விவசாயம் சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று சொன்னார். அதைத்தான் எங்க பாரதி ராஜா, என் இனிய தமிழ் மக்களே, கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த இந்த பாரதி ராஜா, நான் படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். கிராமத்தை பள்ளிக்கூடமா எடுத்துக்கிட்டான் பாரதி ராஜா. மிஸ்டர் இனியவன், என்னையா விசு படத்து வசனம் மாதிரி வரலாம் வா. கிராமத்துக்கு வந்துரு. நகரத்தின் கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். நரகம். அம்மா வேலைக்கு போறா, அப்பா வேலைக்கு போறா, ஒரு குழந்தை நினைக்குதான். இந்த கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. அந்த கவிதையில் அந்த குழந்தை நினைக்கிற மாதிரி கவிதை. அப்பா போவார், அம்மா போவாள் அப்பாவின் ஸ்கூட்டரின் பின்னே ஆபீஸுக்கு. நல்லா கவனிக்கணும். அம்மா போவாள் அப்பாவின் ஸ்கூட்டரின் பின்னே ஆபீஸுக்கு. பாட்டி படுத்திருப்பாள் கட்டிலே, தாத்தா படுத்திருப்பார் சாய்வு நாற்காலியிலே. ஊட்டிவிட சோறு ஊட்டிவிட ஆள் இல்லை, உடல் முழுக்க சோறாச்சு. நாக்கின் ருசி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும். சாயங்காலம் அம்மா வீட்டுக்கு வருவாள் ஆபீஸின் அலுப்பை ஊட்ட. நாளை நானும் வேலைக்கு போவேன். அந்த குழந்தை நினைக்கிது, நாளை நானும் வேலைக்கு போவேன், வேலைக்கு போகாத வெறும் மனைவி எனக்கு போதும் என்று அந்த குழந்தை நினைக்கிறது என்று சொன்னார். இதுதான் நரகத்து வாழ்க்கை.
நகரத்து வாழ்க்கை, நரகத்து வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை, உயிரோட்டமான வாழ்க்கை என்று சொல்லி வியந்து கேட்ட ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.